சிஸ்டம்? ஓ இல்ல இல்ல, நான் நல்ல சுகமா இருக்கேன், ஒரு பிரச்சனையும் இல்லை. சரி 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 சரி. அதான் எங்களுக்கு ஆமாம் நாங்கள் அரசியலை பார்ப்போம். ஆமாம் ஆமாம். இல்ல அந்த வன்னிமைந்தன் தளத்துல கூவி இருப்பீங்க, பார்த்திருப்பீங்க நீங்கள் அதுல ஒருத்தர். இல்லை, ஓ, ஏதோ டாக்டர் இங்க அது எழுதி கொண்டிருக்கிறாங்கன்னு சொல்றாங்க. அது நாங்களுக்கு ஆல்ரெடி சந்தர்ப்பம் கிடைக்கல. அது ஆல்ரெடி கூவ தொடங்கிட்டு சேவல் சேவல் ஓ சேவல் கூவ தொடங்கிட்டு. ஆ, இல்ல இப்பதான் போட்டு வாரேன் நான். இதுக்கு நான் இந்த அதை பாரு அட்டாச் பண்ணிடலாமான்னு பாக்குறேன். நான் இந்த சாப்பாட்டு பில்லு அது இந்த ஃபேஸ்புக்ல போட்டிருக்கேன். என்னென்றால் பாத்துறேன், அதை பார்த்துட்டு தான் நான் ஒரு கீழே போட நினைப்பேன். ஓ 10. ஓ இல்ல, அடி வேண்டி நாங்கள் கிழிஞ்சாக்கள் எல்லாரும் வந்து நிற்கிறோம். ஓகே ஓகே டாக்டர், உங்களோட நல்ல 10 சந்தர்ப்பம் எல்லாம் 10 சொல்றதுக்கு 25 எல்லாருக்கும் சேர்த்து 10:25க்கு அந்த தை. ஓ பிள்ளைங்கள. எல்லாருக்கும் சேர்த்து சொல்ல நல்ல சந்தர்ப்பம் இப்ப. ஓ இல்ல இல்ல 10 இல்ல, அவையும் கேட்கத்தானே பாவம், அவையும் அவன் தளங்களோட தானே வேணும். இப்பதான் போலீஸ் ஸ்டேஷன்ல இருந்து போட்டு வந்து கொண்டிருக்கிறேன். வழக்கு போட்டிருக்கு, அவருக்கு வழக்கு போட்டிருக்கு. 10:25 கூட சாப்பிட போனாங்க. ஃபுல்லா சாப்பாடு இல்லை. இப்போ பின்னேரம் போக வேண்டிய இடத்துக்கு எல்லாம் போட்டு இந்த தையடி பிரச்சனைகள் அது எல்லாத்தையும் போயிட்டு இப்போ வந்து ஒரு 10:25 கூட ஒரு தேசிக்க ஜூஸ் உண்டு, லைம் ஜூஸ் உண்டு கூட பண்ணதான் உண்மையாக போனேன். 350 ரூபாயோ இன்னும் லைம் ஜூஸ் அது மோட பண்ணி போட்டு 2 நானும் ஒரு மாட்டிறைச்சி கறியும் ஒன்று எடுத்துட்டு அது மொத்தமாக ஒரு 1200 1500 பில் எடுத்து போட்டு இதுக்கு சாப்பாடு ஓட பண்ணி போட்டிருக்க. தூரத்துல இருந்து தங்கம் மட்டும் கூப்பிட்டு கேட்டுச்சு. அப்ப இவாள் சொன்னால் யாரோ பிரச்சனை படினோம்னா இப்போ அங்கிருந்து குடிச்சு போட்டுக்கிறாங்க, போவோம் 2 வேள் எலும்புலாம் இருக்குது. என்னதுக்கு போவான். இப்போ நான் வளமே அந்த விஐபி ரூம்ல எல்லாம் போய் இருக்கிறேன். நான் கொமன்ல இருந்தா சாப்பிட்றேன். என்ன சொல்லுவான், விஐபி ரூம்ல இருந்து தண்ணி அடிச்சு வரேன், அதை விட கொமன்ல இருந்து லெமன் ஜூஸை குடிச்சிட்டு போகலாம். அப்போ இருக்க இப்போ திருப்பி ஒரு ஆள் வந்தவர், அவர்கிட்ட வீடியோ போட்டிருக்கேன்னா ஒரு கருப்பா தாடி வச்ச ஒருவர், அவருக்கு பேர் வந்து ஏதோ அவர் தான் வந்தவர். அவர் ஒரு மற்றவர் இன்னொருத்தர் பின்னால் வந்தவர். அப்போ நான் சொல்ல, நான் சாப்பிட்ருக்கேன், உங்களோட கதைக்கெல்லாம் நீங்கள் குடிச்சிட்டு இருக்கிறீங்க, சாப்பிட முடிய கதைக்கிறேன் உங்களோட. நீ தேர்தலுக்கு எல்லாம் வந்து பிச்சை எடுப்பா, இப்போ வந்து கதைக்க மாட்டியான்னு கேட்டார் அந்த சுவிஸ்ல இருந்து வந்தவர். அப்போ நான் ஒன்றும் கதைக்கல. சரி நீங்கள் குடிச்சிட்டு இருக்கிறீங்க, நான் சாப்பிட முடியும். சாப்பாடை கொண்டு தான் அவன் வச்சவன், அந்த வீடியோவில் இருக்குது. சாப்பாடை கொண்டு தான் அப்போ தான் வச்சவன். 2 நானும் ஜூஸ் வரையில் நானும் வச்சவன். அப்போ இவர் திருப்பி என்ன சொன்னார் என்றால், அதில் வீடியோவில் கிடக்கு அவர் மற்றவர் இன்னொருத்தர் பின்னால் வந்து அவள் கௌசல்யாவுக்கு கிட்ட வந்துட்டார் ஒரு ஆள். 2 பேரும் ஃபுல் வரி. அப்போ ஒரு ஆள் பின்னால் வந்தவர். அப்போ நான் உடனே வீடியோ எடுத்தேன். நான் கையில் ஒன்றும் இல்லை. அப்போ வீடியோ எடுக்க அவர் சொன்னார், நீ வீடியோ எடுக்கிற சட்டப்படி குட்டம் பண்ணி. நான் பரவாயில்லை, நான் சாப்பிட்றேன், நீங்கள் போங்க. அப்போ பின்னால் வந்தவர் ஒரு படாரண்டு ஃபோனை பறிச்சிட்டார். அதோட அந்த வீடியோ கட் ஆகினது. ஃபோனை பறிச்சிட்டு முதுகில் கழுத்தில், அதான் என்ன பின்னால் நின்றவர் கழுத்தில் நான் ஃபஸ்ட்டாக குத்தினவர். அப்போ நான் எழும்ப இவள் கையை பிடிச்சி அமர்த்தினாள், இருங்கொண்டு. அப்போ சரின்றதை விட ஃபோனை பறிச்சிட்டு அங்கே சுற்றி கொண்டு போய் நியர்றாங்கள ஃபோனை வீடியோ எடுக்கிறதுன்ற போட்டு ஃபோனை தூக்கி அப்படியே மேசையில் அடித்தார். அது சிசிடிவி கேமரா எல்லாம் எடுத்துட்டு எல்லாம் கிடக்கு 2 நாளில் வெறும் ஒரு ஹோட் டாப்பிக்காக ஓடுற வீடியோ தானே இப்போ எடுத்து வச்சிருக்கிறேன். மேசையில் தூக்கி அடித்தா. அப்போ அவர் மெட்ட அந்த சுவிஸ்லேருந்து சொன்னார், ஃபோனை உடையிடாண்டு. அப்போ ஃபோனை உடையன்னு அவர் உடைக்கல, தூக்கி மேசெல்லாம் அடித்தவர் தூக்கி அது ஃபோன் உடையலை, அது விவோ உண்டு உடையலை. அப்போ நான் கௌசல்யா தான் எடுத்து தந்தேன் நினைக்கிறேன் இந்த கையுக்கு, இல்லை நான் தான் எடுத்து தெரியலை. எடுத்து தரேன், நான் பொக்கரில் வச்சுட்டேன். பொக்கரில் வச்சோன்னா அவர் திருப்பி கௌசல்யா கிட்ட வர, இவள் கொஞ்சம் ஷேப்பாக என்ன போங்க, நீங்கள் குடிச்சிருக்கிறீங்க போங்கோ என்று சொல்ல வலிக்கிறார். மற்றால் பின்னால் வந்து நீ எங்களோட வீடியோ எடுக்கிறேன் போட்டு வந்து திருப்பியும் இந்த கழுத்தை நெருக்கி போட்டு பொக்கெட்டுக்குள்ள கையை வச்சு ஃபோன் எடுக்க வலிக்கிட்டார். அவ்வளவுதான். அதுக்கு பிறகு நீங்களா கெஸ் பண்ணலாம் என்ன நடந்திருக்குமெண்டு. அவ்வளவுதான். சட்டப்படி உண்டு உடம்புல ஒரு சட்டம் என்ன சொல்லுன்னு சொன்ன, இலங்கையில ஒருத்தர் உனக்கு ஆமா இல்ல ஒருத்தர் உனக்கு தாக்க போறாருன்ற உனக்கு எண்ணம் தோன்ற வரைக்கும் அப்பவே உனக்கான பாதுகாப்பு சட்டத்துல தற்பாதுகாப்பு உருவாயிட்டுது. இவ்வளவுதான் இலங்கை சட்டம். எப்போ உனக்கு உன்னுடைய மனசுல அவர் என்ன தாக்க போறாருன்ற ஒரு எண்ணம் உருவாகுதோ அப்பவே உனக்கான பாதுகாப்பை நீ உருவாக்கி கொள்ளலாம். நீ எந்த சட்டத்துல எங்க போய் எந்த நீதிபதிட்டு எங்கேயும் போய் சொல்லுவலாம் தான். இல்ல நான் வளமையா ரவண உனக்கு தெரியும், நீ என்னோட இருந்தனே 38 வருஷம் நான் அடிச்சேன். ஒரு நாளுமே வந்த இல்லை, அடிச்சு அழுது வேண்டிய அப்போ யாரோடையும் பிரச்சனைப்பட்டு நான் இந்த பாட்டில் வந்திருக்கேன் வழியே நான் ஒரு நாளுமே அடித்ததில்லை. இவர் எனக்கு ஷுவரும் அவர் மற்ற ஏன்னா பின்னால் இருந்தார் உடம்புல டட்டு எல்லாம் அடிச்சிருந்தார். அவர் கௌசல்யாவோட உடம்புல தான் கை வைக்க போகிறான்னு விளங்கிட்டு இவர் அந்த கருப்பு ஷர்ட்டோட நின்ற வீடியோவில் இருக்கிறவர் தான் கௌசல்யா கிட்ட போனார். இவர் வந்து என்ன பிடிச்சிட்டு கழுத்தை ஒரு கையால் பெண்ட் பண்ணி போட்டு முதுகுலையும் குத்தி போட்டு பொக்கெட்டில் கையை வச்சவர். அதுக்கு பிறகு எனக்கு தெரியும் என்ன நடந்தது, ஞாபகம் இல்லை.
அதை விட ஹோட்டல்காரர் ஒரு ஆக்ஷன் உடனே எடுக்க இல்லையா அப்ப இல்ல இல்ல அது வலம்புரியில இருக்கிற என்ன பிரச்சனை என்று சொன்னால் அங்க வந்து செக்யூரிட்டிஸ் இல்லை, அவங்க சிசிடிவி கேமரா பூட்டிருக்கிறாங்க, பட் செக்யூரிட்டி ஸ்ட்ராங்கான ஆக்கள் இல்லை ஒருத்தரும். பட் நான் முதல் முறை இன்சிடென்ட் ஒருபடி நடந்து நான் கால் பண்ணி சொன்னேன், நான் செக்யூரிட்டியை கூப்பிடுங்கன்னு சொல்லி. முதல் முறை 2 பேர் வந்து வீடியோ எடுத்து பிரச்சனைப்பட்டு இப்போ வந்து சண்டை பிடிச்ச செக்யூரிட்டிஸ் வந்து இல்லை அவங்க. அதுல அர்ச்சனா இதுல உன்னுடைய மேசைக்கு கிட்ட வந்தார் என்றால் வடிவா விளங்கிக்கொள், அவருடைய இருப்பிடம் அங்க, அவர் உன்னுடைய நீ அவருடைய மேசை நோக்கி போயிருந்தீங்கன்னு சொன்னா தப்பு ஒண்ணு இல்ல. ஒரு நாளும் இல்லை, நான் இருந்தபடி எடுத்த வீடியோ அப்ப தான். நீ இன்றைக்கும் சட்டத்துல நான் சொல்றதுக்கு இன்றைக்கும் சட்டத்துல நீ தெளிவா வாக்குமூலம் கொடு. நான் இருந்த இடத்துல என்ன நோக்கி என்ன தாக்க வந்தவர், எனக்கு அவர் வந்த செயல் என்ன தாக்குறதுக்கும் என்னுடைய உயிருக்கு ஆபத்தை உருவாக்கக்கூடிய சூழலாக நான் உணர்ந்தேன். இந்த உணர்வு அவர் அவற்றை மேசிலிருந்து ஒழும்பேக்கியே உனக்கு தெரியுமா இருந்தால் அந்த நிமிடத்திலிருந்து உனக்கு தற்பாதுகாப்பு, நீ உன்னை சட்டத்தை நாடக்கூடிய நேரம் இருக்குதாண்டால் இல்ல. அது போனாலும் அந்த சட்டம் உன்னை பாதுகாக்குமாண்டால் இல்ல. வடிவா விளங்கிக்கொள், உன்னை பாதுகாக்க போறது நீ மட்டும்தான். உனக்கான தற்பாதுகாப்பு, நீ ஒரு ஹோட்டல்ல போய் உண்ட மேசையில இருக்கிற, உண்ட மேசை நோக்கி ஒருத்தர் வார உன்னோட கதைக்கிறார், உன்னோட பிரச்சனை படுறார் என்றால் சட்டப்படி குற்றம் முழுக்க அவரை சார்ந்ததாலிய நீங்கள் அல்ல. இதுதான் உங்களுக்கான டிஃபென்ஸ். அந்த வீடியோ போட்டிருக்க வீடியோ பின்னால வந்துதான் எனக்கு குத்தினவர், அந்த வீடியோ கிடக்கு குத்தி போட்டு தான் போன பறிச்சவர். மற்றது அதில் 2 வேறாக்களும் எடுத்தவர், 2-3 வீடியோஸ் வேற வழியில அங்க அதை விட சிசிடிவியும் ஃபுல்லா எடுத்திருக்கிறேன். அதான் ஒரு என்ன செய்யணும்னு சொன்னால், இப்ப நீங்க அந்த வீடியோவை ரிலீஸ் பண்ணாமல் முதல் போலீஸ் கூடாக அதுக்குரிய அந்த சட்ட ரீதியா பண்ணி போட்டு இல்ல போலீஸ்ல கம்ப்ளைண்ட் போட்டிருக்கு, போலீஸ் இன்றைக்கு அரெஸ்ட் பண்றேன்னு சொல்லி இருக்கு. ஒரு பார்லிமெண்ட் எம்பி பப்ளிக்கா போயிருந்த இடத்துல இருந்து சாப்பிடலாண்டால் அதுக்கு பிறகு இதுல என்னொன்று பார்க்கணும் வச்சுன்னா, அவங்க ஏற்கனவே திட்டமிட்டு அனுப்பி வீடியோ எடுத்து தான் உனக்கிட்ட அனுப்பியிருப்பாங்கன்றது என்னுடைய ஒரு ஊகமா இருக்கு. இல்ல அது வெண்ணிமைந்த டிக்டாக்ல அவர் வளமையா வந்து கூவுறவராம். இன்றைக்கு அவர் சுவிட்சர்லாந்து வந்திருக்காரு. ஓகே டாக்டர், டாக்டர் எங்களுக்கு தெரியும், நாங்க முதலே கதைச்சிட்டோம் இந்த பேஸ்புக்ல போட்ட உடனே. போலீஸ் இப்ப அரெஸ்ட் பண்ணிருப்பாங்க, நாளைக்கு பேர் சொல்லிருந்தாங்க. இல்ல தம்பி நானும் யோசிச்சுட்டேன் தம்பி, அந்த தம்பி அந்த 119 டாக்டர் அந்த ஃபுட்டேஜ் எடுத்துட்டீங்களா நீங்க? வலம்புரியான் ஃபுட்டேஜ் நன்றி, அதான் முக்கியம். என்னடா அப்புறம் மாத்துவாங்களா அவங்க? இல்ல இல்ல, அதோட கண்கட்ட சாட்சி இருக்கு, அதை விட எத்தனையோ பேர் சாட்சி இருக்கு. அதை விட என்னட்ட நான் கௌசல்யா பக்கத்துல இருக்க நான் எடுத்த வீடியோ கிடக்கு, நான் ஒரு வீடியோ அப்லோட் பண்ணிக்கிறேன், என்ன ஒன்று கிடக்கு. அதோட வந்து அவர் திரும்ப திரும்ப அவர் இல்ல முதல் டிஃபெண்ட் பண்ணினா அப்புறம் நான் டிஃபெண்ட் பண்ணினா பிறகு 2ஆம் தரம் திருப்பி ஒரு கோப்பையால் எடுத்து திருப்பி எனக்கு அடிக்க வலிக்கிறார். திருப்பி அதையும் பறிச்சவற்ற தலையில கொடுத்து விட்டு நான் கொண்டு போண்டு திருப்பி யோசிக்கவே தேவையில்லை. நீ உன்னோட இடத்துக்கு வந்து அடிச்சால் நீ உன்னை பாதுகாத்து கொள்றதுக்கு நீதான் அந்த ஒரு நபர் தான் முடிவெடுக்கணும். எனக்கான பாதுகாப்பு போயிட்டா இல்லையா? இல்ல அது என்னடா ரவன்னா, அவர் திரும்ப திரும்ப கிளாஸ் எடுத்து கையில தந்துட்டு தலையில வச்சு விட்டு கேட்க நான் என்ன செய்யறது? அவர் வீட்டை கிளாஸ் இல்ல, அதால நீங்க கொடுத்துதான் விடணும் டாக்டர். ஏனண்டா சரியான கஷ்டம் வெளிநாடுகள்ல. அப்ப தம்பி நீங்க கொடுத்துதான் விடணும். தம்பி அந்த 119 அடிச்சத அந்த இதே எடுத்து வச்சிருங்க, அந்த டைமை போன் ஆல்வேஸ் ரெக்கார்டிங் தானே, அது கிடக்கு என்னோட கிடக்கு. மற்ற தம்பி இதைத்தான் புரிஞ்சுக்கணும். இன்றைக்கு வடக்கில இன்றைக்கு இருக்கிற பெரிய தலையடியே நீ அதை புரிஞ்சுகொள், அதை நீ உணர்ந்து கொள்ள வேண்டும் நினைக்கிறேன். உனக்கு உன்னை பாதுகாக்க வேண்டிய தேவையில்லை. இந்த சமூகத்துக்கு நீ கிடைச்சிருக்கிற பெரிய ஒரு வரப்பிரசாதம். இந்த சமூகம் உன்னை பாதுகாக்க யோசிக்குது. அதால நீங்களும் ஒரு சில விஷயங்கள்ல அவதானமா இருக்கணும் அப்பன். ஏனென்றால் உன்னை இழந்துட்டு இந்த சமூகத்துல திருப்பி உன்ன மாதிரி ஒருத்தர் கிடைக்க போறதும் இல்ல. இந்த அரசையும் அரசியலையும் எதிர்த்து கதைக்க போறதும் இல்ல. இந்த வரலாற்றிலேயே என்னுடைய ஆயுள் முடியும் வரைக்கும் இல்ல, என்னுடைய பிள்ளைண்ட ஆயுள் முடியும் வரைக்கும் உன்ன மாதிரி ஒருத்தர் கிடைக்க போறதில்லை. நாங்கள் விட்ட முடிவுகள் எல்லாம் ஒரு 8 மணி போல நாங்கள் நாங்கள் ஒரு டென்மார்க்ல இருந்து ஒரு அண்ணாவரால் வந்திருந்தவர். அப்ப அங்கதான் போய் கதைச்சு போட்டு அவரோட கதைச்சு போட்டு 10 மணி போல இரவு சாப்பாடு இல்லை. அப்போ அவையும் வீட்டை சாப்பிட சொல்லிச்சேன்னா நாங்கள் 7 மணி போல பின்னாடி சாப்பிட்டது. அப்போ அவ சொல்லிச்சுன்னா சாப்பிட சொல்லி இல்லை, நான் சொன்னேன் இல்லையா அங்கள், நான்
வெளியே போட்டேன். அப்போ நான் இவள் சொன்னால் இல்லை கொண்டே வீட்டை ரக்கி விடுங்கோ தண்ணிண்டு. அப்போ நான் சொன்னேன் இல்லை போய் ஒரு சின்ன ஏதாவது லெமன் ஜூஸ் இன்னும் குடிச்சிட்டு போவோம், எனக்கு டயபெட்டிக் தானே, சீனி போடாமல் குடிச்சிட்டு போவோம், சாதுவாக அவ்வளவு சீனி காணாத மாதிரி கிடக்கு, அதில் போய் குடிச்சிட்டு போவோம்ன்ட்டு போயிடறாங்கிட்ட. அப்போ சரி சாதுவாக பசிக்கிற மாதிரி இருக்கு. அப்போ 2 நானும் ஒரு இது ஓட பண்ணிட்டு இருக்கேன். தூரத்துல இருந்து தங்கமண்ட கத்தி மேசலை விட்டு எலும்பைக்கு எனக்கு விளங்கிட்டு இன்றைக்கு நாள் கூடாதுன்ற. அப்போ இவள் வளமை எப்படி இருந்தால் போவோம்னு இழுக்கிறவள். அப்போ அண்ணா வாங்க வலிக்கிடுவோம் நான் சரி இது சாப்பாடு ஓட பண்ணி போட்டு சாப்பாடு அதை எடுத்து கொண்டு போய் சாப்பிடுவோம்ட்டு. அதுக்கு பிறகு அவர் கிடக்கிற கிளாஸ் எல்லாத்தையும் எடுத்து தண்டை தலையில வச்சு விடுங்கண்ணான்னு கேட்க நான் வைக்காம இருக்கிறது. அது கட்டாயம். மற்றது வந்து ஒரு பாராளுமன்ற உறுப்பினருக்கு பிரச்சனை என்றைக்க பிரச்சனை. ஆமாம் ஆமாம். சேவலா ஜேடிஎல் அங்க போ. ஆமாம் எல்லா வீடியோ எனக்கும் அது இருக்கா பாக்க ஆசை. சேவலா செல்வரா என்னதான் இருந்தாலும் நீங்கள் ஒரு பாராளுமன்ற உறுப்பினர் நோக்கி போய் பிரச்சனை பண்றது கிரிமினல் குற்றம். இதுல முக்கியமான பிரச்சனை அதான், ஒரு பாராளுமன்ற உறுப்பினர் மீது தாக்குதல். இல்ல அவருக்கு இங்கேயும் வழக்கு போடலாம். இல்ல வழக்கு போட்டிருக்கு பாப்போம். போலீஸ் இல்லாட்டி நாங்க பிரைவேட் பிளான் எடுப்போம். வழக்கு போடு போலீஸ்ல நான் இதை நம்பல. இன்னைக்கு சட்டம் தன்னை கடமையை செய்ய நான் நம்பல. ஒரு நிமிஷம் பண்ணேன். சட்டம் தன்னை கடமையை செய்யாது. வடக்கு சட்டம் தன்னுடைய வேலையைத்தான் செய்யும். நீ அதை எதிர்பார்க்காத. ஆனால் நீ உன்னுடைய விஷயத்துல தெளிவாரு. சட்டத்துல நீ நீதிமன்றத்துக்கு போய் சொல்ல வேண்டிய விஷயம் இவ்வளவுதான். சட்டப்படி எனக்கான உயிராபத்து உருவாக்கப்பட்டுச்சு, என்ன நான் தற்பாதுகாத்து கொண்டேன். இல்ல அதனால இன்றைக்கு பாட்டு ஒன்று விட்டு இருக்கிறார் போல இருக்கு. எல்லாம் செட்டப் பண்ணி போட்டு தான் விட்டாரு. தெரியா இருக்கலாம். அவருக்கு எழுதின பாட்டு தான். அவருக்கு தான் அவற்றை படத்தை போட. எனக்கு தம்பி எனக்கு தெரியாது. நான் என்ன பார்க்கல அந்த மெசேஜ். ஒரு அக்கா எழுதி இருந்தவா நேற்று ராத்திரி எங்கேயோ ஒரு ஹோட்டலுக்கு போகணும்னு சொல்லியும் அந்த ஹோட்டல்ல பிரச்சனை நடந்தது சொல்லியும் தங்களோட வாதத்தை சொல்லியும், ஆனா அந்த ஹோட்டல் உனக்கு சார்பான கதையை கதைக்காமல் உனக்கு எதிரான கதையை கதைச்சு கொண்டு வந்தவன்னு சொல்லியும் ஒரு பதிவெண்ணம் எனக்கு போட்டிருந்தவா. ஆனா அந்த ஹோட்டல் எனக்கு தெரியாது. நான் அந்த பதிவை பாட்டு போட்டு உனக்கு ஷேர் பண்ணி விடுறேன். அந்த அக்காண்ட நம்பரையும் போடுறேன். அவாவோட நீ அடிச்சு கதைச்சுன்னு சொன்னா அதுக்கு பிறகு தெரியும். ஏற்கனவே இது ஹோட்டலும் சேர்ந்து திட்டமிட்ட செயலா அல்லது எதேச்சியா நடந்த சம்பவமான்றது அந்த பதிவு பிறகு தெரியும். நேற்று நாங்கள் போய் சாப்பிட்டது தெரியாது. இல்ல நேற்று நாங்க போய் சாப்பிட்டது வந்து வீட்டு சாப்பாடோட பண்ணி எடுத்து சாப்பிட்டேன். நேற்று நவா போன இடத்துல அந்த ஹோட்டல்காரர் உன்னோட நல்ல மாதிரியான ஹோட்டல்காரர் தான் நவையோட பிரச்சனை பட்டிருக்கிறார். அப்ப நான் அதை பெரிதுபடுத்தி பார்க்கல. சரி போன இடத்துல ஏதோ அசம்பாவிதம் நடந்துட்டு அவரோட ஏதோ வார்த்தை நடந்திருக்கேன் நான் அதை பார்க்கல. நான் அந்த பதிவை அனுப்பி உனக்கு அவ தெரியும். நான் உனக்கு அனுப்பி விடுறேன் அவன் போன் நம்பர். சரி சரி ஓகே ஓகே ஓகே. டாக்டர் நான் ஒரு சின்ன ஒரு இது ஒன்று சொல்றேன். இப்ப இதை வந்து அந்த சுவிஸ் தூதரகத்துக்கு நீங்க கடிதம் மூலம் எழுதி அவருக்கு ஆக்ஷன் எடுக்கலாம். இல்ல இல்ல அவர் வீடியோல இருக்கிறார். நீங்க ஒரு பாராளுமன்ற வந்து நீங்க பயணத்தடை உடனடியா அவைக்கு போடணும் டாக்டர். பயணத்தடை போட்டு இப்ப இரவா ஓடக்கூடிய ஆகல வன்னி மைந்தனை பற்றி தெரியும் தானே. அவற்றை குணம் தான் அவன் நண்பர்களுக்கும் இருக்கும். வீட்டை விட்டு வலிக்கிறதில்ல அவர். அத மாதிரி தான் இவியலும் செய்வினோம். அவருக்கும் 2 பிளேட் கொடுத்து அனுப்பி விடுங்க வரையக்கு. ஓகே டாக்டர் நீங்க ஏர்போர்ட்ல கூட அவரை நிப்பாட்டக்கூடிய மாதிரி செய்யுங்க. பார்லிமெண்ட் இதுக்கும் போட்டிருக்கேன். நான் அனுப்ப வேண்டிய இடத்துக்கு எல்லாமே அனுப்பிட்டேன். வெரி குட் வெரி குட். உடனே அனுப்பிட்டேன். நீங்க யோசிக்க மாட்டீங்கன்றது தெரியும் எனக்கு. இதற்க மாட்டியல். ஆனா அதை பற்றி எல்லாம் யோசிக்காதீங்க. ஓகேயா? கடவுள் இருக்கிறான் உங்களோட. இன்றைக்கும் இந்த தமிழ் மக்கள் இருக்கணும். அதை விட எங்களோட மாவீரர் அவ்வளவு பேரும் இருக்கணும். எல்லாருக்குமே தெரியும் அர்ஜுனான்றது யாரு, என்ன செய்யறாருன்றத அவைக்கு தெரியும். மற்றும்படி இதுல வாயலம்புறாக்களுக்கு தெரியணும்ன்றதவே எங்களுக்கு இல்ல. ஓகேயா? அதால நீங்க ஒன்றுக்கும் பயப்படாதீங்க. ஆனால் முடிஞ்ச அளவுக்கு பிரச்சனை நடக்கிற இடத்த விட்டு போவார். கௌசல்யா திரும்ப அவள் கையால நடக்க வலிக்கிட்டு போதான் வலிக்கிட்டேன். அவர் ஓடியந்து திருப்பி என்ன கட்டி பிடிச்சு போனை பறிச்சு வலிக்க விட்டாரு. அது நாங்கள் ஆரண்டாலும் மற்றது கௌசல்யாவும் நிக்குது. இப்ப நீங்க தனியாண்டா வேற பிரச்சனை. ஓகே, அப்ப அந்த கௌசல்யாவும் இருக்கேக்க அந்த பிள்ளையும் பாதுகாக்க வேண்டிய கடமை ஒண்ணு உங்களுக்கு இருக்குது. ஓகே, ஏன்னா இவே வந்து மது போதையில இருக்கேக்க வந்து அவை நாளைக்கு சொல்லுவேன்னா நாங்கள் வரியில இருந்த நாங்கள் எங்களுக்கு அந்த பில்லுல ஒரு லெமன் ஜூஸும் ஒரு நான் ரொட்டியும் ஒரு லெமன் ஜூஸும் ஒரு ரச்சிக்காரியும் இந்த 3 தான் எடுத்திருக்கேன் சாப்பிடுறதுக்கு. அந்த பில்லுல இல்ல இல்ல கனியண்ண இலங்கை சட்டப்படி
ஒரு மதுவை நீங்களா குடிச்சிட்டு போய் ஒரு குற்றம் செய்தால் ஒரு சாதாரண நபர் செய்யற குற்றத்துக்கும் உங்களுக்கும் ஒரே தண்டனை தான். எப்ப அந்த குற்றத்துல விதிவிலக்கு இருக்குன்னு சொன்னால் உங்களுக்கு ஏதாவது ஒரு ஜூஸ்ல உங்களோட நண்பர்கள் உங்களுக்கு தெரியாமல் உங்களுக்கு அந்த அதுல மது கலந்திருக்கப்பட்டிருக்குன்னு தெரியாமல் நீங்க அதை ஜூஸ் என்னாச்சு குடிச்சு அதன் மூலம் உங்களுக்கு ஒரு மதுவில நீங்க ஒரு குற்றத்தை செய்தா தான் அது குற்றம் இல்லை. ஓ, இன்றைக்கு இலங்கையை பற்றி ரவுராமண்ண நீங்க கேளுங்க சட்ட நாங்கள் வரைவுகள். ஓ, நாங்கள் பிடிச்சு சொல்றோம்னா எங்கெங்க இந்த ஓட்ட கிடக்கண்டு. ஏனென்றால் ரவுராமண்ண நான் என்னத்தை சொல்ல வரேன்டா, இலங்கையில நாங்கள் சட்டம் நியாயமா நடக்கும்ன்றதை அது எதிர்பார்க்கல. சரி. இன்றைக்கு இளஞ்செழியன் ஐயா கொடுத்த தீர்ப்பு வித்தியா படுகொலைக்கு அது முடிச்சு வச்ச வழக்க இப்ப திரும்ப எடுக்கணும் உச்ச யா நீதிமன்றத்துல போட்டு. ஆமா ஓகே, ஆமா ஆமா ஆமா. அப்ப அங்க நாங்கள் அதுகளை எதிர்பார்க்கலாது. ஓகே, அது சரி. ஆனா டாக்டர் தன்னை பாதுகாக்க வேண்டியதை சரியா செய்திருக்கிறார். அப்ப அது நல்ல இப்ப விஷயம். நான் இளஞ்செழியன் ஐயாண்ட வீடியோ ஒன்று பார்த்தேன். நான் அதில் ஒரு தெளிவா சொல்லியிருக்காரு, ஒன்று வெட்ட வராங்கன்னா பறிச்சு திருப்பி வெட்டண்டு. கட்ட இல்ல அவர் அதுலயும் அவர் இல்ல இப்ப இல்ல தற்பாதுகாப்பு மேல் இல்ல நீதிமன்ற நீதிபதி சொன்ன வீடியோவே என்னட்ட இருக்கு. எனக்கு அந்த டைம் கௌசல்யாக்கு ஏதாவது செய்திருவாங்களோன்ற பயம் உண்டு. நான் பொம்பளை பிள்ளை, அப்ப அங்க எங்க கை வச்சா பிரச்சனை. இப்ப நான் ஓ, இழுத்து இஞ்சால விட்டேன். அதுவும் பிறகும் போய் நின்று அவளுக்கு என்ன ஆண்டவா என்னன்னு தெரியல. திருப்பியும் போய் அண்ணா போங்கோண்டு காய்ச்சி ஒன்றைக்கு அப்போ இஞ்சால கத்தினான் இஞ்சால வாண்டு. அதைத்தான் நான் நினைக்கிறேன். அந்த வீடியோ எடுத்து இஞ்சால வா, திருப்பி அவங்களுக்கு செய்தாங்கன்னா ஒன்று செய்யலாம், இஞ்சால வாண்டு காத்தினான். திருப்பியும் ஓடி வந்து ஒரு பிளேட் எடுத்து கொண்டு வந்து நான் கையில் தந்தவர் அண்ணன் தலையில வச்சு விடுங்கோண்டு திருப்பி அதையும் வச்சுட்டு திருப்பி நிற்க பேருந்து திருப்பியும் ஓடி வந்து இன்னொரு பிளேட்டை கொண்டு வந்து திருப்பி வையும் கொண்டார் தலையில. அப்போ 2-3 பிளேட் வச்சு நான் கிளாஸும் பிளேட்டும் 2-3 தரம் தலையில வச்சு விட்டுனான். அவராத்தானே அது கேட்டவர். என்னென்னால் நானும் அவர் செட்டா கொண்டு போகணும்னு வலிக்கிட்டு இருக்கிறார் கப்பன் சோசா. ஆமாம் ஆமாம். நான் அந்த அப்ப full முழு clear நான் physical அதான் சொன்னேன். இப்ப நான் நான் ஒன்று இந்த சொல்றேன். அப்ப இந்த இதையும் ட்ரை பண்ணல அடிக்கவோ. இல்ல நான் என்ன டிஃபெண்ட் பண்ண தான் வலிக்கிட்டுனா நான் அவரை அடிக்கவில்லை. வரவும் திருப்பி தள்ளி விட்டுறேன் திருப்பி. அப்ப இஞ்சவாவன் நீ திருப்பி அவர் அடிக்காம விட்டாலும் உண்டு இடத்துக்கு வந்து அவர் உன்னோட பிரச்சனை பட்டால் நீ பிரச்சனைய நீ அதுல தற்காப்பை உருவாக்குறதுக்கு சட்டம் உனக்கு தற்காப்புக்கு நீ பலத்தை பாவிக்கலாம்னு சொல்லுவொழிய அந்த பலம் ஆமாம் எவ்வகையானது எப்படி இருக்கலாம் என்ன செய்யலாம்ன்றதுக்கு சட்டம் வரையறை செய்யவில்லை. ஆமாம் வக்கீல ஆமாம் சிறுவர் எழுதினா நீ தான் அடிச்சினீண்டா ஓ எந்த இடத்துல வந்து எனக்கு ஆபத்து ஏற்படுத்தினால் உன்னை பாதுகாக்கிற உரிமை உனக்கு இருக்குது. ஒரு அதுல பிரச்சனையும் சிறப்பாக இல்லை. சிறப்பாக வந்து எப்படி இருக்குன்னு சொன்னால் சிறப்பு பாராளுமன்ற உறுப்பினரான எனக்கு உயிர் ஆபத்து இருக்குது என்னை நோக்கி ஒவ்வொரு என்னுடைய அனுமதியில வந்தார் என்றால் என்ன பாதுகாக்கிறதுக்கான உரிமை உனக்கு 100% இருக்கு. இல்லை, அவர் முதல் ஃபோன் எடுத்து மேசையில் அடிச்சவர். முதல்ல ஃபோன் கையில் இருக்க பொறுங்கி இருக்க பிடித்து கொண்டு போனவர். அவர் சுவிஸில் இருந்து வந்தவர் சொன்னவர் அடிச்சு உடையடாண்டு அவர் கையில் கொண்டு போனவர். இப்போ திருப்பி கொண்டு வந்து மேசையில் தூக்கி அடிச்சு நான் நினச்சேன் டிஸ்பிளே போயிட்டு ஆகுமெண்டு ஒன்றும் புடையில. இப்போ எடுத்து பார்த்தா டிஸ்பிளே போயில எடுத்து பொக்கெட்டில் போட்டுட்டு தம்பி அப்போ இதை பார்சல் பண்ணுவோம் நாங்கள் போகிறோம்ண்டு எழும்ப திருப்பி பின்பக்கத்தால் வந்தவர் வந்து திருப்பிய களத்தை பிடிச்சி போட்டு முதுகுலே முறுக்கா குத்தினவர். குத்தி போட்டு டப்புன்னு ஒரு கிளாஸ் ஒன்று எடுத்து தந்தார். அண்ணன் இதில் இருக்க ஃபர்ஸ்ட்டாக தலையில் பையன் கொண்டு அப்போ அப்படியே தொடர்ந்து எடுத்து தந்து கொடுத்தது தான். இல்ல அவ வந்து உன்னை கொண்டு உன்னை தூண்டி உன்னத்தை ஊடா ஒரு குற்றச்செயலை படம் பார்த்த செய்யறதுக்கான மாதிரி கிடக்குன்னு. ஆமாம் ஆமாம் சூழலை உருவாக்கி இருக்கிறவன் நான் நம்புறேன். பாப்போம் ஆமாம் சட்டம் ஆமாம். எந்த என்னண்டா வகையில போகுதுன்னு யோசிப்போம். எல்லாரும் பழமொழி ஊர்ல யாழ்ப்பாணத்துல சும்மா இதை பழமொழி பிளான் பண்ணி படிக்க தான் வைக்க வந்திருக்கோம். சொல்றது. ஏனென்றால் நாங்கள் அதில் போயிருக்கேன். நாங்கள் இதேச்சியாக தான் சாப்பிட போனாங்க. பட் வளமையாக ஒரு அந்த டைம் தான் டேக்அவே எடுக்க போகிறோம். நாங்கள் 9 மணி 8:30 8 மணி 9 மணி அந்த டைம் தான் டேக்அவே எடுக்க போகிறாங்க. அவள் ஒன்றில் காரில் இருக்க கோல் பண்ணி சொன்னால் கொண்டு தாரவங்க அல்லது அதில் காரை நிப்பாடி போட்டு எடுத்துகிட்டு போனாங்க. நாங்கள் வளமையாக அதுலேருந்து சாப்பிட விரும்புகிறோம். 2 பேரும் ஒரு 1500 பண்ணி கொண்டு போனால் கார்லேயே இருந்து சாப்பிட்டு அப்படி சில நேரங்கள் அப்படி தான் போகிறாங்க. நான் இது வந்து பிளான் பண்ணி தான் இருந்தவை போல இடக்கு. இல்ல அதை எக்ஸ்பெக்ட் நீங்கள் அவதானமா இருக்கல உங்களை ஆமாம் ஆமாம் ஆமாம். ரைட் ஓகே. அவர் தான் இல்லை, நாங்க வந்தவர். செல்வமும் கேட்டவர் கப்பன் சோசர வையன்ட்டு நான் போனா நான் எடுத்து தாங்க கொண்டு அதில் எடுத்து தரையில. நீ செல்வத்துக்கு வச்சிருக்கணும்டாப்பா. செல்வத்துக்கு வச்சிருந்தா என்ன இல்ல, சந்தோஷப்படுறோம். செல்வத்துக்கு வைக்க வலிக்கு நான் இவள் வந்து குளறி கையெல்லாம் பிடிச்சு போட்டால் நான் அண்ணன் ஒரு கப்பன் சோசர் எடுத்து தாங்க கொண்டு கேட்டேன்னா அந்த ஆள் மாட்டேன். அவருக்கு இங்க யாரும் வைப்பாங்க. இல்ல இது மிக தெளிவான விஷயம். நான் பகிரங்கமா பதிவு செய்யறேன். இது நாங்க இவ்வளவு காலம் வந்த பேரு நாங்க இதுல சொல்லல. செல்வம் வந்திருக்குன்னு சொன்னால் செல்வன் வந்திருக்குன்னு சொன்னால் இது வன்னி மைந்தனுடைய நேரடியான நிகழ்ச்சி நிரலுக்கு கீழே நிகழ்த்தப்பட்ட ஒரு சம்பவம்ன்றதை இந்த சமூகம் நல்லா புரிஞ்சு கொள்ளுங்க. இல்லை, இவள் முதல் சாப்பிட இருந்தவுடனே இவள் சொன்னவள் தூரம் இருந்து வீடியோ எடுக்கணும்ண்டு. அப்போ நான் சொன்னேன் சரி எடுக்கட்டும். எடுத்துட்டு நாளை சொல்லுவாங்க உல்லாசமாக ஹோட்டலில் 50,000 ரூபாய்க்கு சாப்பிட்டார் என்ற ஒரு வீடியோ வேறு மாடி. சரி பரவாயில்ல. அதுக்கு நாங்கள் இன்னைக்கு அதுக்காண்டி நாங்கள் சாப்பிடாம ஓடிச்சிருக்கிறது. சரி இங்கே யாழ்ப்பாணத்தை வரைக்கும் நீங்கள் நினைக்கிற ஹோட்டல்ன்றது வந்து 10,000 ரூபா 12,000 ரூபாயில் அந்த பில் போட்டிருக்கேன். அதில்
ஜூஸ் 350 ரூபா, நான் வந்து 300 600 ரூபா, மற்ற ரச்சிக்கறி 600 ரூபா. அவ்வளவுதான் மொத்த சாப்பாடு 2 பேருக்கும் சேர்த்து. 1300 1400. ரவணா மண்டைக்கு எனக்கு ஒரு நாள் எடுத்து கை கேட்க சொன்னது, நீ இந்த பெரிய ஹோட்டல் வழியை போய் சாப்பிட்றியோ காசை நாசமாக்குறியோன்ட்டு நான் சொன்னேன். அண்ணா 1200 1500 அந்த பில் போட்டிருக்கேன், அதில் 3000 ரூபா எக்ஸ்ட்ரா அடிச்சிருக்காங்க. அவங்க வேண்டாம் நான் சொன்னேன், இல்லை கப்பன் சோசர் அவர் எடுத்து தந்தாலும் அவர்கிட்ட திரையில் பட்டு உடைஞ்சாலும் நான் அவருக்காண்டியும் சேர்த்து கட்டுறேன் என்று சொல்லி 3000 ரூபா அந்த 30 தர 100 ரூபா படி 3000 ரூபா அந்த டேமேஜஸ் போட்டு பே பண்ணி போட்டு தான் வந்து நான் விரும்பியோ விரும்பாமலோ அவங்கள்ட்ட கப்பன் சோசர் கேட்காம அவர் எடுத்து தலையில் அடிச்சு உடைச்சதுக்கு நான் பே பண்ணி போட்டு வந்து நான் அவன் முதலே சொன்னால் வீடியோ அடிக்க நான் தூரம் இருந்தேன். அப்போ நான் சொன்னேன் சரி எடுத்து போட்டுருக்கேன் நினைக்கிறேன். வன்னி மஞ்சனை காடி சொல்லியிருப்பேன் போல இவன் வந்து சாப்பிட இருந்திருக்கேன் வீடியோடன்னு சொல்லியிருப்பேன். அப்படி சொல்லானே இல்ல, நீ எங்கெங்க போற எங்கெங்க வார என்ன செய்யறான்ட்டு உனக்கு பின்னால வந்துதான் இது நடந்திருக்குது. நான் ஆளுமையா சொல்றேன். நான் ஆளுமையா சொல்றேன். செல்வன் அதுல இருந்தால் நான் ஆளுமையா சொல்றேன். அப்ப இது ஏற்கனவே இங்க இருந்து திட்டமிட்டு தான் உங்க போயிருக்கணும். உங்க இருந்து போறோம் கதையில் நடந்தது. இது வெளிப்படையான உண்மை. இதை இந்த சமூகம் புரிஞ்சு கொள்ள வேணும். நாங்கள் இன்ற வரைக்கும் அரசியல் தான் செய்து கொண்டிருக்கோம் சமூக வலைத்தளங்கள்ல. கேடு கட்ட வேலை நாங்கள் செய்யல இந்த தளங்கள்ல. அதான் உண்மை. இல்ல டாக்டர், இதுக்கு வந்து இப்ப இந்த வெளிநாடுகள்ல இருக்கிறார்களுக்கு உண்மையா உங்கள்ட்ட இதை வந்து நீங்க சிம்பிளா விடக்கூடாது. இங்க இருந்து அவன் அங்க வர்ற மாதிரி நீங்க செய்யணும். இது வந்து ஒரு பெரிய வழக்கா போட்டு வைக்க பிரச்சனை எடுக்கணும். ஏனண்டா இப்படியான ஆக்களை விடக்கூடாது. இவங்கள்லாம் இன்னொரு உங்களை மாதிரி ஒரு பாராளுமன்ற உறுப்பினர் மக்களுக்கு சேவை செய்ய முடியாதபடி தடை செய்கிறார்கள். இப்படி வன்னி மேந்தன் மாதிரி கைக்கூலி எல்லாம் இவையெல்லாம் ஃபுல்லா அழிக்கணும்னா இவைக்கு சரியான முறையில சட்ட நடவடிக்கை எடுக்கணும். இப்ப நீங்க தற்காப்புக்காக செய்த இந்த விஷயம் ஓகே, டெய்லி இவையில பார்த்து கொண்டிருக்கல அதுதானே டாக்டர். டெய்லி சனம் கோல் பண்ணா டாக்டர்ன்றதுக்கு பிரச்சனை இருக்கு வாங்கோண்டா நான் போறேன். நான் ஒரு பயமும் இல்லாம எங்கள்கிட்ட பாராளுமன்றத்தில் உண்மையாகவே 2 MST தரவணும், வெஹிக்கிள் தரவணும், எல்லாமே ஆன்ற அரசாங்கம் நிப்பாட்டி இருக்கு தானே. அது பரவாயில்ல, அவன் நிப்பாட்டிட்டு. ஆனால் ஒரு போலீஸ் பாதுகாப்பு ஒன்றுமே எல்லாமே எடுத்திருக்கு. நம்ம அவையை பொறுத்த வரைக்கும் அவை கொண்டு நடக்காது. பட் எடுத்திருக்கு நம்ம அந்த கடலட்டை பண்ண பிரச்சனைக்கு எல்லாம் நான் வேற எங்கேயும் போயிடும். ஜேடிஎல் அந்த ரெவலர் ஒருக்கா மேலெடுங்க பாப்போம். வேற எங்கேயும் போனா பிரச்சனை கூட நான் போலீஸ் ஸ்டேஷன் ரெவலர் ரிக்வெஸ்ட் கொடுங்க. ரெவலர் ஆமா இல்ல ஆக்கள் ரவுடியா. நோ, இது திட்டமிட்ட பிளானிங். இதுல மாட்டுக்கிறது கிடையாது. திட்டமிட்ட பிளானிங் அந்த தளத்தின். அதுக்கான இதை விட்டு வருது. இல்ல வளமையா என்னட்ட வந்து இப்படி கதைக்கிறவங்க படியல் அண்ணா ஒரு போட்டோ எடுக்கவோ அந்த NIBMல ஸ்டூடெண்ட்ஸ் ஹெல்மெட் அப்படியான ஒரு போட்டோ கவரேஜ் கொஞ்சம் வேற இல்ல இப்ப ரவண்ணா. இப்போ ஓகே இருக்கு டாக்டர். இப்போ அப்படியே இப்போ ஓகேயா? இல்ல இந்த இங்கே அந்த சுவிஸ்ல இருந்து கூட அந்த வாழ்வெட்டை நான் இன்னொரு வீடியோ ஒன்று இருக்கு. நான் அது விழாலாம் போட வச்சிருந்தேன். நான் இப்போ நான் அது கட்டாயம் போடணும். நான் அந்த தேர்தலுக்கு முதல் வந்து எனக்கு ஃபாரின்ல இருந்து ஒரு கோல் வந்து இங்கே யாழ்ப்பாணத்தில் காசு கொடுத்து ஒரு பெடியனை கொண்டு போய் கழுத்தை வெட்டுற வீடியோ உண்டு, பிளேட்டால் கழுத்தை வெட்டுற வீடியோ உண்டு. எனக்கு ஏற்கனவே அனுப்பப்பட்டது. நான் நினைக்கிறேன் நவம்பர் டிசம்பர் காலங்களில் டாக்டர் இது ஒரு வழியால் போடுங்க. இப்படி சுவிஸில் இருந்து இங்கே அந்த நான் உங்கள் பேர் சொல்லல சஜித் பிரேமதாசவின் கட்சியில் நின்ற ஒரு ஆளுண்ட இதுக்குள்ளால் அப்படி இப்படி என்று சொல்லி ஒரு வீடியோ எனக்கு அனுப்பப்பட்டது. நான் அதை வெளியே போடையில அவை இங்கே ஒரு விழாவில் அது நான் அடுத்தடுத்தா போடணும் என்றால் இங்கே அந்த ஒரு கலாச்சாரம் ஒன்று இருக்குது. வெளியில இருந்து காசு அனுப்பி இங்கே இருந்து ஆவா குழு அந்த குழு அந்த இளவாளையில் ஒரு குழு ஒன்று இருக்குது. அந்த அதுகளை வச்சாக்களை வெட்டுறது கொத்துறது. இந்த ஜெஃப்னா பஸ் ஸ்டாண்டுகளில் வந்து பெரிய பர்த்டேல கொண்டாடுறது, நாமலிண்ட படங்கள் போட்ட பர்த்டேல் கொண்டாடினா அது இது எனக்கு இது ஒரு பெரிய செயின் ஒன்று இருக்குது. நான் எதிர்பார்த்தேன்னா நான் ஒரு அரசாங்கம் வந்தால் பிறகு இதில் நடக்கிறதுக்கு சான்ஸ் குறைவுண்டு. பட் இதுவும் தொடர்ந்து நடக்கிறன்றது சரியான ஒரு கேவலமான வேலை இல்ல. இன்றைக்கு உண்ட விளையங்களோட தம்பி நீங்கள் எப்படி என்றால் இன்றைக்கு அர்ச்சனா இல்ல இன்றைக்கு தேசிய அரசாங்கம் உங்களுக்கான எந்த ஒரு பாதுகாப்பையும் தரா என்று சொன்னால் நீங்கள் இருக்கிற இந்த தேசிய அரசாங்கத்துக்கு ஒரு இடைஞ்சல். அப்ப உங்களை எந்த ஒரு வகையில இந்த அதாவது வடக்கு அரசியல் தலைமைகளும்
இன்றைய அரசாங்கமும் ஆமாம் உங்களை ஏதோ ஒரு வகையில ஊனமாக்க வேணும். இந்த இந்த அதாவது இன்றைய மக்களுடைய செயற்பாட்டில இருந்து நீங்களா வெளியில போகணுன்றதுக்காக தரப்படுற அழுத்தங்களாகத்தான் நான் இதை பார்க்கிறேன். ஏனென்றால் ஆமாம் இப்படியான பாதுகாப்பு உங்களை தந்து பாதுகாத்தால் நீங்கள் என்ன வந்து ஆளுமையாக மக்கள் மீது மக்களுடைய பிரச்சனைக்கு நீங்க தீர்வு செய்வீங்க. அப்ப ஆமாம் உங்களோட பாதுகாப்பை கேள்விக்குறியாக்கினால் விரும்பியோ விரும்பாமலோ ஆமாம் நீங்கள் விட்டு விலக வேண்டிய தேவை ஒன்று தான் உருவாகும். ஆமாம். ஏன்னா அது இப்படி பாதுகாப்பை கேள்விக்குறியாக்கி அனுப்புகிற ஒன்றா கஷ்டம். அது அது கனவுல நினைக்கலாது. ஆனால் என்னென்றால் இப்போ இப்போ அந்த தையட்டி வியார பிரச்சனைக்கும் நான் இன்றைக்கு போகிறதுக்கு தான் வெளிக்கிட்டேன் நான். அப்போ அதில் 1-2 பேர் வாய்ஸ் ரெக்கார்டிங் போட்டிருக்கீங்கன்னா நான் அர்ச்சுனா வந்தால் சம்பவம் செய்வோம்ண்டு. அப்போ நான் கௌசல் சொன்னால் இல்லை பிரச்சனை இல்லை போவோம்ண்டு. அவள் தான் இன்றைக்கு விடியலிருந்து இல்ல இல்லை இல்ல வேண்டாம் 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 நீ அந்த வேண்டாம் இடத்துக்கு போக இல்ல கூடாது. இல்ல இல்ல நேற்று நீங்க ஒரு அக்கா ஒரு ஆள் போகக்கூடாது எடுத்து டாக்டர். நீ அந்த இடத்துக்கு போக கூடாது. நேற்று ஒரு அக்கா எடுத்து என்னோட பயங்கர வாதாட்டம். நான் சொன்ன வசனம் அவனுக்கு தெரியும் என்னென்ன செய்யணும்னு சொல்லி அவன் தெரிஞ்சு செய்வான். நீங்க கணக்க யோசிக்காதீங்க. அவ கடைசி என்னோட அழுது கொண்டு சண்டை பிடிச்சு தான் போன் வச்சுவா ஜெர்மன்ல இருந்து. ஆமாம் ஆமாம் ஆமாம். அப்ப இல்லை சில அதான் உறவுகள் ரெண்டுக்கு ரெடியாக தான் அங்கே ரெடியாக தான் இருந்தவன் நானும் வரலாம். அப்போ அந்த பொதுமக்கள் அடிக்கிறது பொதுமக்கள் கல்லால் எறிஞ்சோன்ற பேச்சில் ஏதாவது செய்வோம்ண்டு திட்டமிட்டு பிளான் பண்ணது. இப்போ அதுக்குள்ள இருந்தே கனவே எனக்கு அனுப்பியிருந்த டாக்டர் இப்படி பிளான் பண்ணுறாங்கன்னு சொல்லி. அப்போ நான் போய் போலீஸ்கிட்ட இதுக்கு பாதுகாப்படுத்தி கொண்டு போகிறது கேவலமாகவும் இல்லை. இப்போ நான் இதை விட்டு பார்த்து நான் இன்றைக்கு ஒரு 20 பேரோ 10 பேர் அதுல இருந்து நாளைக்கு கத்திட்டு 1 லட்சம் நம்ம பேர் அது வந்தாலும் தம்பி நீ அந்த இடத்துக்கு போக கூடாது. இது எங்கட தாழ்மையான வேண்டுகோள். இந்த இல்ல தளம் இல்ல டாக்டர் என்னன்னு சொன்னால் சில விஷயங்கள் அவை வந்து இழுத்து அடிச்சு இது பண்றதுக்கு சில இது பிளான் பண்ணி செய்வினோம். அதுகள்ல இப்ப உங்களுக்கு தெரியும் அங்க எந்த விஷயங்களுக்கு போகணும் எந்த இதுகள் இப்ப உங்களுக்கு நிறைய ஆமாம் அனுபவங்கள் இருக்கு. அப்ப அதால நீங்க ஆமாம் மேனேஜ் பண்ணுங்க. மற்றது நான் நாளைக்கு ஒருக்கா மார்னிங் உங்களோட டைமுக்கு வாட்ஸ்அப்ல அடிப்பேனா? ஓகே அண்ணா ஓகே ஓகே. இது என்னென்றால் அது வணக்கம். நான் முதல் நச்சனான் கதைங்க எங்கள்ட அவையோட வந்து கதைச்சு அவங்கள்ட்ட செய்து அட்லீஸ்ட் ஏதாவது நல்ல விஷயம் செய்து விடலாம்னு பார்த்தேன் நான். பட் இது போகிற போக்க பார்த்தால் அவைக்கு அந்த சட்டப்படி நடவடிக்கை எடுத்து காணியலை வேண்ட எந்த நோக்கமும் இல்லை. சும்மா ஒரு வெளியில இல்ல செய்கிறோம் கத்துறோம் கூறோம். அப்படியாவே வந்தால் இப்ப சட்ட ரீதியாக ஏதாவது செய்யுங்க டாக்டர் சொல்லி யாராவது வந்தால் அதை நீங்க செய்யுங்க. மற்றபடி மற்றபடி போவாங்க. இதை நான் ஆமாம் அவைகிட்ட கேட்டு நான் உங்கள்ட்ட இருக்கிற இப்போ இந்த வேறு எந்த எம்பியோ உங்களுக்கு வழக்கு போடாடி லோயரோ வழக்கு போடாடி நீங்கள் அனுப்புங்க. நாங்கள் அந்த வழக்கு செலவும் எடுத்து நானே போய் அந்த வழக்கெல்லாம் செய்கிறேன்ட்டு கௌசல்யா செய்யும். வேறு ஆக்களும் சொன்ன வேறு வயசு போன லோயர்ஸும் இருக்கணும் அவையும் தாங்கள் செய்கிறேன்டவை. பட் என்ன பிரச்சனை என்றால் அதில் இருக்கிற இந்த காணியை விடுன்னு கத்துற முழு பேரும் வந்து கட்சிக்காரரை ஒழிய காணி உரிமைக்காரர் ஒருத்தருமே இல்லை. அதான் உண்மை. அதில் யார்கிட்டையுமே காணி உறுதிகளும் இல்லை. அது மற்றது என்ன பிரச்சனை சொன்னால் அதில் இருக்கிற காணி உரிமையாளர்களையும் ஒற்றுமை இல்லை. சில பேர் என்னென்றால் அப்போ இந்த காணியை விட்டால் அப்போ உங்கண்ட காணிக்கு நடுவில் வந்து கோயில் வந்து அப்போ அப்படி விடக்கூடாது முழுக்க உடைக்கணும் அப்படி இப்படி என்று முதல் உடைக்க கேட்டவை. உங்களுக்கு தெரியும் இன்றைக்கு ஸ்ரீதரன் ஐயாவுக்கும் கஜேந்திரகுமார் ஐயாவுக்கும் எதிராக வந்து அங்கே இப்போ போலீஸ் அதிபர்கிட்ட திணைக்களத்தில் வந்து பதிவு செய்திருக்கணும். மதங்களுக்கு இடையிலான பிரச்சனை அந்த உதய கம்மன் பிள்ளை என்று சொல்லி அங்கே அவங்க பிரச்சனையை தொடங்கிட்டாங்க. இது திட்டமிட்டு பிளான் பண்ணி செய்கிறது தானே. அப்போ அங்கே வழக்கு பதிஞ்சிருக்கணும். அப்போ என்னுடைய முந்தைய காலமையில இருந்தும் கதைக்க வேண்டிய காய்ச்சி உணர்ந்தேன். அப்போ நான் சொன்னேன் நான் இந்த ஸ்டான்ஸ்லேருந்து மாற போகிறதில்லை. பட் அநியாயமாக இந்த கூத்தடிக்கிறதால உண்மையாகவே அந்த விடுபட போகிற காணியிலும் விடுபடாமல் தான் போகுது. தான் நடக்க போகுது. அதில் அவே சொல்லி எனக்கு பௌத்தபிக்கு சொன்னது தெளிவாக சொன்னவர் 21 ஏக்கர் காணி அளந்து மெப்பில் இருக்குது. அதில் 8 ஏக்கர் காணியில் தான் இப்போ பிகாரை இருக்குது. அந்த மிச்சம் 13 ஏக்கரை தான் விடுறதுக்கு தயாராக இருக்கிறேன். நான் உங்களை பற்றி கேள்விப்பட்டேன். உங்களுக்கு கோல் எடுக்க வழிகட்டினான். ஏனெண்டா நீங்கள் உண்மையாகவே ஒரு தமிழ் பட் நீங்கள் எல்லா விஷயத்தையும் விளங்கி கொள்ளுவீங்கன்னு சொல்லி எங்களோட போய் கதைச்சினான் நான். அப்போ அவையும் ஒரு விட்டு கொடுப்போட நாங்கள் வந்து ஒரு வேதநாயம் ஐயாவும் சொல்கிறார் நாங்கள் இந்த பிரச்சனையை முடிச்சு வைப்போம். இதை முடிச்சு வைக்கிறதுக்கு யாருக்குமே விருப்பம் இல்லை. அதான் உண்மை. இதை இப்படியே வளர்க்கணும் பிரச்சனையாக்கணும். அங்கால இப்போ திருப்பி சிங்களாக்கள் பிகாரை இடிக்க போகிறாங்கன்ற ஒரு நியூஸ் ஒன்று போகணும் அப்படி இப்படின்னு சொல்லி இதை நான் போனது இந்த பிரச்சனையை 2 பக்கமும் கதைக்கு முடிச்சு வைக்கலாமன்ற ஒரு ஆசையில். ஆனால் அது எனக்கு பிறகு விளங்கிட்டு அங்கே இருக்கிற காணி உரிமைக்காரரோ அவை எல்லாருமே கட்சிக்கு சும்மா கூவினமே ஒழிய உள்ளூராட்சி தேர்தலுக்கு கூவினமே ஒழிய மற்றபடி உண்மையாகவே பிரச்சனையை முடிச்சு நிம்மதியாக இந்த நாட்டில் வாழணுமென்ற ஆசை யாருக்குமே இல்லை. நாங்கள் முதல் எங்கண்ட விஷயங்களை பார்க்கறதுக்கு முன்னே இன்னொரு புதிய விகாரை கட்டாமல் இருக்கிறதுக்கும் இருக்கிற விகாரைக்கு கட்டுப்பட்ட விகாரையில் காணாமல் போன காணிகளுக்கு என்ன செய்யணுமன்ற திங்க் பண்ணணும் மொழியே சும்மா அப்படி 2 இரவிரவா லைட்டை போட்டு செய்கிறதால ஒரு போராட்டங்களால் ஒரு பிரயோசனமும் நடக்க போகிறது இல்லை. ஈவன் லசந்த படுகொலைக்கே இன்னும் ஒழுங்கான இதுகள் நடக்கலை. அப்போ ஒரு பெரிய ரிப்போர்ட்டரே கொண்டே சுட்டு கொலை செஞ்சவங்களே இன்னும் பிடிக்கலை. அப்போ உதுகளுக்கு நியாயங்கள் வருமன்றது நான் எதிர்பார்க்கல. பட் நான் யோசிச்சேன்னா அந்த மிச்சம் 13 ஏக்கர் காணியாவது வேண்டி கொடுத்துட்டோம்னா பெரிய வெற்றி அன்று.
வழக்கு இல்லாம இல்ல இல்ல காசு இல்லாம கண்டிப்பா பிரச்சனை இல்லாம அந்த மக்கள் உங்களை எப்படியும் தொடர்பு கொள்ளும் அவை தனிப்பட்ட இல்ல ரீதியில அதுல கண்டிப்பா உங்களை மெண்டாக்கள்ல தொடர்பு கொள்ளணும் ஒருத்தர் டைம் அண்ணா என்னென்றால் ஒன்று இந்த கட்சியால் போக விடுதில்லை என்னட்ட, ஆ, ரெண்டாவது அதான். ஆளுநர் டைம் போக விடுதில்லை, மூன்றாவது அதுல வச்சிருக்கிறார்கள்ல 16 குடும்பத்தில் ஒரு 3 பேர்கிட்ட உறுதி இருக்குமான்ற சந்தேகம். உறுதிக்குரியாக்கள் அங்கே நிற்கணுமான்ற சந்தேகம். இப்போ உதாரணத்துக்கு எங்கள்ட்ட அப்பாண்ட காணி உறுதியை வச்சுக்கொண்டு நான் நிற்கல, அது அப்பா எனக்கு எழுதி தருவோம். அப்போ அப்படியான பிரச்சனை ஆட்டியோ மாமாண்ட காணியாம் அப்படியாமட்டு வச்சுக்கொண்டு நிற்கிறேன். மற்றது என்னென்றால் இதில் நாங்கள் காணியை விடுவிச்ச உடனே காணிக்கு சம்பந்தம் இல்லாத ஆக்கள் கூட இதில் எந்த காணி இருந்தால் ஒரு 25 பதிஞ்சு அதில் காணி எடுத்துருவீங்க. வேணுமெண்டா பாருங்க, இந்த காணியை கொடுத்தா திருப்பி அந்த காணிக்கு வெட்டு கொத்துப்பட்டுங்கன்ற சனம். இது எந்த வேலி இல்லை, இது எந்த வேலி இல்லைன்னு சொல்லி இந்த 2 ஏக்கர் இப்போ இந்த அளந்து கண்டு எழுதி திருப்பி வெட்டு கொத்துப்படும். அது பௌத்தபிக்க தெளிவாக சொல்கிறார். தான் அதை அரசாங்க அதிபர்கிட்ட கொடுக்கறதுக்கு தயாராக இருக்கிற மிச்சம். டாக்டர், நாங்கள் பம்பளப்பிட்டியிலையும் வெள்ளவத்தையிலையும் அங்கேயும் இங்கேயும் மயூராவதி கோயிலும் நாங்கள் வந்து இடிக்க சொல்லியா கேட்குறோம். நாங்களும் உங்களோட தானே வாழ்கிறோம். அப்போ இந்த கோயிலை அவ பிள்ளையாக கட்டினோம்டா அந்த கடுப்பு உதாரணத்துக்கு ஒரு கொலைக்கு இன்னொரு கொலை இல்லையான்னா தீர்வு. அந்த கொலை நடந்துச்சுண்டா கொலையாளியை பிடிச்சு கொண்டு வந்து சட்டத்துக்கு உட்படுத்தி அந்த சட்டத்துக்குள்ளால தான் நாங்கள் தீர்வு எடுத்து பார்க்கணும். ஏன் இந்த வரைக்கும் ஒரு போலீஸ் கம்ப்ளைண்ட் கூட போட இல்லாத ஒரு இந்த இதில் நின்று கத்துறாக்கள் அவ்வளோ பேராலையும் ஒரு போலீஸ் முறைப்பாடு உண்டு இந்த வரைக்கும் பாய்ச்சிருக்கலாமே. எந்த காணி இப்போ நான் இந்த காணியில் ஏதாவது ஒன்று நடந்தால் நான் போலீஸ் கம்ப்ளைண்ட் பண்ணி என்னோட பிரச்சனை பட்டாக்களை கோர்ட்ஸுக்கு எடுப்பேன். கோர்ட்ஸுக்கு எடுத்து நீதிமன்றம் நீதி சரியில்லைண்டா அதுக்கு மேலே திருப்பி அடுத்த ஹையர் கோர்ட்டோ இல்லை சுப்ரீம் கோர்ட்டோ கோர்ட் ஆஃப் அப்பீலோ எங்கேயோ போவோம். இது நாங்கள் இவ்வளவு எம்பிமார் இருக்கிறோம், இவ்வளவு சட்ட வில்லுநர்கள் இருக்கிறோம், ஏன் நாங்கள் ஒரு இன்டரிம் ஆர்டர் ஒன்று எடுக்க இல்லாத இந்த கோயில் காணியல் வந்து அடாத்தபடி பட்டு இப்போ யாருக்குமே உதவியில் ஃப்ரீயாக போய் செய்கிறதுக்கு விருப்பமும் இல்லை, ஒன்றும் இல்லை, வழக்கல் செய்யவும் இல்லை. சும்மா அதில் வந்திருந்தது கோமாளி என்று சொல்லி கத்தி கொண்டு இருக்கிற வரைய டாக்டர் சுகாச டாக்டர் இல்லை மிஸ்டர் சுகாசை நான் அதில் பார்த்தேன்னா அவர் அண்டையிலேருந்து இந்த வரைக்கும் முதற்தானே செய்து கொண்டிருக்கிறோம். போலீஸ்காரோட சும்மா முரண்டு படுறதும் அவங்களோட போய் கதைக்கலாம், அவங்களோட கதைக்கு நிம்மதியாக ஒரு விஷயத்த செய்யலாம். அவங்க முரண்டுபட்டு ஏதாவது செய்கிறாங்கன்னு சொன்னால் நாங்கள் முரண்டு படுறது பெரிய யோசனை இல்லை. அவங்க சும்மா இருக்க நாங்கள் போய் பேருந்து நீ அவங்கள ஆமியை குவிப்பாங்க, போலீஸாரை குவிப்பாங்க, சிஐடியை குவிப்பாங்க. பேருந்து திருப்பியும் அங்கே இருக்கிற ஊரில் இருக்கிற சனங்களுக்கு தான் பிரச்சனை. அவர் இதுக்கு சப்போர்ட் பண்ணவர் இதுக்காக சப்போர்ட் பண்ணுறது உண்மையாகவே அப்படிதான் செய்கிறேன்டா. சிறியரன் தன் மகனை கொண்டு விட்டு மகனன் தானும் வந்து நின்று அதில் போராட்டம் செய்யிருக்கணும். கயந்துரம் மரம்பி தன் அம்மா அப்பா சித்தப்பா பிள்ளைகள் எல்லாரையும் கூட்டி கொண்டு வந்து அதில் வச்சிருந்து போராட்டம் செய்யிருக்கணும். சுகாஸ் எம்பியும் கயந்திரன் எம்பியும் அதில் நிற்கிறது முழுக்க அப்பா வச்சனம். என்ன நடக்குது இது போக்குவரத்துன்னு தெரியாது. முதல் நான் விடிய பார்க்க 8-10 பேர் தான் நின்றவே. இப்போ நான் பின்னேரம் பார்க்க 20-22 பேர் நிற்கிறேன். அதில் நிற்கிறாக்களை விட எங்களோட டியூட்டி படிகள் நம்பர் கூட. ஒரு பதிவை செய்கிறேன். கீழே வந்து ஒரு பதிவு எழுதின தீவினோ தெரியல. அர்ச்சுனாவும் அவற்றை அண்ணாவும் காசு உதவி செய்யறீங்கன்னு ஒரு பதிவு எழுத நான் ஒரு பதிவு சொன்னேன். எழுதினவற்ற மனுஷி தான் எனக்கு காசு தந்தவா, நீ அவங்க மனுஷிட்ட போய் கேளு எவ்வளவு காசு தந்தேன். இந்த பதிவை மட்டும் நான் இதுல சொன்னேன். எவர் நான் காசு சேர்த்துறேன்னு சொன்னாரோ அவற்ற மனுஷி தான் எனக்கு காசு தந்தவா. இப்பவும் சொல்றேன் ரவுராமண்ண, நான் சொல்றது கேளுங்க. என்னண்டா கதைக்கிறவங்க வந்தா 1000 கதை இல்லையா, நான் ஒரு விளக்கத்துக்கு சொல்றேன். அவங்க கதைச்சிட்டு போகட்டும். எழுதினவருக்கு நான் பதில் கொடுத்தேன்னா இது உங்களோட மனைவி தான் எனக்கு காசு தந்தவா. அப்ப மனுஷன் அவ்வளவுதான். வணக்கம் அர்ச்சனா, வணக்கம். யாருன்னு தெரியுதாப்பன்? அண்ணா பாடா தொடர்பு இல்லாம போச்சு தம்பி. நான் நிறைய திறன் ட்ரை பண்ணி நான் தொடர்பு கொள்ள. சரியான கவலை. 25 வருஷமா நாட்டுல இருந்து வலிக்கிட்ட தொடர்புல இருந்தது. என்னோட கதை எனக்கு தெரியும். முந்தைய ஒரு சின்ன ஒரு விஷயம் உண்டு. அது நீ என்ன குரூப்ல ஆட் பண்ணி விட அது அந்த தேடி வர தெரியும் தான். என்ன தம்பி இந்த பர்சனலா கதைக்கிறவே பேருந்து கதைக்க பொதுவான விஷயங்கள் ஓகே. உங்களோட சுய பாதுகாப்பு கவனம் அதை வடிவா பார்த்து கொள்ளுங்க. அதுதான் கட்டாயம் முக்கியம். சரி, இந்த பழைய நம்பர் இல்லையா 224 99 24 நான் பாவிக்கிறேன். இப்ப புது நம்பர் இருக்கு 556 99 24 நான் அதுல இருந்து அடிக்கிறேன் உங்களுக்கு. ஓகே ஓகே, பாதுகாப்பா இருப்பேன். மற்றது எங்களோட முன்னோர்கள் இதை நினைச்சாவே சரியான சில பாதைகள் எங்களுக்கு வலிக்கும். எங்களை நாங்கள் இருந்தால் தான் கன விஷயம் செய்யலாம். அது உண்மை. நன்றி. வணக்கம் தேவதாஸ். வணக்கம் டாக்டர். வணக்கம் 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 டாக்டர். உங்களுக்கு டெலிஃபோன் எடுக்கிறீங்க நாளைக்கு அடிக்கிறாடுங்க ப்ளீஸ்.
பொறுங்க அந்த குரலை வச்சு தான் பார்க்கணும். யாரும் இந்த ஃபோனில் இன்றைக்கு தான் எண்ணி பார்த்தேன்னா யாரோ ஒரு ஆளுக்கு காட்டுக்கு தான் எண்ணினாங்க. கிட்டத்தட்ட 5690 மெசேஜுக்கு மேலே ஆக்கல்ன்ற மெசேஜ் பார்க்காம இருக்கு ஒரு ஃபோன் இல்லையா. நினைக்கிறேன் நான் பொறுங்க எனக்கு உங்களோட குரலை வச்சு பிடிக்கலாமல் இருக்குது யார் காய்க்கிறீங்கன்ட்டு. திருப்பி ஒருக்கா இந்த வாட்ஸ்அப்புக்கு ஒரு மெசேஜ் ஒன்று போட்டு விடுங்க. நான் டபுள் மேலே வரும் நான் அடிக்கிறேன் பார்த்துட்டு. டாக்டர் இப்போ நான் காய்க்கிறேன் உங்களோட நடுவோம் இப்போ எடுக்கையில் ஒரு மாதமாக காய்க்கையில் இருக்குன்னு ஒரு விஷயமும் இருக்குது முக்கியமாக காய்க்கணும். நான் காய்க்கிறேன் நாளைக்கு இருக்கா நான் சொல்லி சரி நீங்க அவருக்கு ஒரு காய் போட்டு விடுங்க நம்பருக்கு. நான் எடுங்க நான் இதே இருக்கா நாங்கள் நாளைக்கு ஒரு இதோ இந்த பிரச்சனை இருக்கா நாளைக்கு நாங்கள் டீல் பண்ணுவோம். சரிண்ணா சரி. ஆமாம். இல்லை இன்றைக்கு இல்லை நாளைக்கு இல்லை இன்றைக்கோ ஒரு நாளைக்கு வன்னி மைந்தர் அண்ணையும் ஒரு கிளாஸ் கொண்டு வந்து தருவாருன்ற ஒரு நம்பிக்கை இருக்கு. பார்ப்போம். இதை பிறகு நான் எல்லாத்தையும் கோத்து பாக்க தான் விளங்க இதெல்லாம் பிளான் பண்ணி தான் செய்யறீங்கன்னு நான் வர டைம் பார்த்து இருந்து இவர் வந்து லண்டன்ல ஒரு நினைக்கிற அரசாங்க சம்பந்தமான ஒரு இதுக்குள்ள இருக்கிறாரு தானே. முடிஞ்சால் நீ யாரோட தொடர்பு கொள்ள நான் பண்ண நம்பர் எடுத்து உனக்கு போட்டு விடுறேன். சட்டப்படி செய்ய முடியும்னு சொன்னால் 2 பேரும் காய்ச்சி எடுக்க முடிவு செய்யணும். அவர் நல்ல நிலையில இருக்கிறார் டாக்டர். அவட்ட இது ரெக்கார்டிங்கள் ஃபுல்லா இருக்கு தானே அவட்ட டிக்டாக். ஆமாம். மற்ற டாக்டர் சுவிஸ்லேருந்து வந்தாங்களுக்கும் ஒரு கேஸை போடுங்க டாக்டர் உடனே போட்டிருக்கு. அதுல எல்லாரும் சேர்ந்து தான் போயிருக்கிறான். ஒரு ஆள் பிரான்ஸ் ஒரு ஆள் சுவிஸ் எல்லாம் மிக்ஸ். இது மகா ஒரு அதாவது முழு மைண்ட் பிளான இல்ல கௌசல்யா வரைக்கும் கேட்டால் நீங்கள் ஏன் இவ்வளவு நான் சொன்னேன் சபைக்கும் சண்டைக்கும் பிந்த கூடாடி தச்சமயம் அவ தொடங்கிட்டோம்டா சபை வைக்கிறதுக்கு நாங்கள் தான் டேமேஜ் ஆயிருப்போம். இப்ப வர கையால நடிங்க போலீஸ் ஸ்டேஷன்ல நடிங்க ஏன் நாங்கள் ஓடி இருக்கலாம்னா ஓடுறதுக்கு நான் பக்கத்து வீட்டுக்காரன் அப்புறம் தானே ராமன் அனுப்புறான். சரி இந்த பெத்த பிள்ளையறிய இந்த தாயறிய அந்த வேண்டின ஜூஸ கூட அவங்க நீங்கள் பேசாம கூட பாருங்க. ஆனா டாக்டர் வீடியோ போடக்கு மேலே அவன் அங்க தங்க தளத்துல போட்டு நான் கேக்குறேன் டாக்டர் தண்ணி அடிச்சு நிக்கிறேன் சொல்லி போட்டு கொண்டு நிக்கிறேன். அந்த பில் போட்டிருக்கேன் டைம் டேட்டோட பில் போட்டிருக்கேன். அவங்க அதுல தம்பி நீ தண்ணி அடிச்சு கொண்டு இருந்தாலும் உண்ட கதிரையை நோக்கி அவை வந்தால் பிழை அவைதான் ஒழிய நீ இல்ல. அதான் நானும் சொல்ல வந்தேன். அடிச்சானா என்ன செய்தாங்க நல்ல ஆழம் தவறுதலாவது நான் அப்படி ஒரு சிச்சுவேஷன்ல இருந்திருந்தா இன்றைய கணக்க கிளாஸ் எடுத்து தந்திருப்பேன். இன்றைக்கு 1-2 கிளாஸோட தப்பினேன். இது ரெஸ்டாரண்ட் இது ஹோட்டல் சாப்பிட போறது ட்ரிங்க் எடுத்து சாப்பிடுறது அது உங்களோட பிசினஸ். ஆமா 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 ஆமா. இது பிள்ளை தயண்டால் சுவிஸ்ல இருந்து போய் ஜெர்மன்ல இருந்து போய் எல்லாரும் ஆமா ஆமா செய்தவரை வரவிடக்கூடாது. இங்க செய்தவரை வந்து நான் ஸ்ரீலங்கா விட்டு வரவிடக்கூடாது. அதான் அங்க வர மாட்டேன். அவர் இன்றைக்கு இரவாடி நான் ஓடினாவளியே அதுக்கு நான் நாளைக்கு விடிய போட்டுருவேன். ஓகே தேவதாஸ் எதுவும் கதைக்க போறீங்களா? ஓகே ஏரியல் தேவசாரை விட கீழே வேறு கேட்கணுங்க. ஓகே என்ன ராக்கிட்டு யாராவது வேறு யாரும் கதைக்கிறேன்னா ஏத்துங்க டாக்டர். ஓகே நான் நாளைக்கு கால் எடுக்கிறேன் கதைப்போம். ஓகேயா? ஓகே அங்க டிகே ஏரியல் தம்பி உங்களோட விளக்கம் இன்றைக்கு அந்த கழிவுப் பொருட்கள் எரிக்கிறத பற்றி ஃபேண்டாஸ்டிக். அங்கே ஜனங்களுக்கு விளங்க வேணும். அந்த மாதிரி விளங்கப்படுத்தியல் இதுதான் எல்லாத்தையும் படித்து
நீர் எல்லாத்தையும் பகிர்றது. அது தெரிஞ்சவனுக்கு இப்போ எனக்கு இது தெரியுது என்னைக்க அதை சொல்லாமல் இருக்கிறது கஷ்டமா இருக்கும். அதைத்தான் நீ செய்கிறது தம்பி. கேரி ஆன். அதோட யூனோ உங்களோட எல்லாத்துக்கும் இப்படியே இருங்க தம்பி. இப்படியே எல்லாத்தையும் ஓப்பனா அலுவல பாருங்க. ஆனா அவங்க 1008 கதை கதைக்கிறாங்க. என்ன வந்து என்னத்தை கிழிச்சார் செய்தார் அது இதுன்னு சொல்லி நான் லிஸ்ட்டுகள் அனுப்பி கொண்டு இருக்கிறான் என்ன செய்தீங்கள். ஒன்றுக்கும் ஆனா இந்தியான் விளக்கம். நான் ஒரு நர்சிங் ஹோம் நடத்தினான். எனக்கு தெரியும் இந்த வேஸ்டேஜ் மேனேஜ்மெண்ட் இந்த மாதிரி என்று. ஸோ எக்ஸாக்ட்லி வாட் யூ சேயிங் அது எனக்கு நல்லா விளங்கும். ஓகே தம்பி, நான் கீழே இறங்குறேன். குட் லக். என்ன லோவின் படி லோவை ஃபாலோ பண்ணி நடவுங்க. ஓகே தம்பி. ஓகே. வணக்கம் டாக்டர். உங்களோட பாதுகாப்பை நினைச்சு நிறைய நாங்கள் ஒவ்வொரு முறையும் கதைக்கிற நாங்கள் தயவுசெய்து உங்களோட பாதுகாப்பை இன்னும் செய்ய வேணும், ஏதாவது வழி செய்ய வேணும். மற்றது ஜேடிஎல்ல நாங்கள் கேட்டுக்கொள்கிறோம், தயவுசெய்து அந்த கொப்பி எடுத்து இங்கே நீர் நிச்சயமாக அதுக்கான அலுவலை செய்ய வேணும். ஜேடிஎல் நாங்கள் ஒத்துழைப்பு தருவோம். தேங்க்யூ. புரிஞ்சோல் தம்பி. இது நீண்ட ஒரு பெரிய திட்டத்தோட நடக்குது இந்த தளங்களால. மிக அவதானமாரு. உனக்கான ஒரு சூழலை நீ சரியா உருவாக்கிக்கொள். உண்மையில இப்ப நீண்ட காலமா இங்கே நாங்க சாதிச்சு கொண்டிருக்க உனக்கான ஒரு உன்னோட சேர்ந்து பயணிக்கக்கூடிய ஒரு சமூகத்தை உருவாக்கி விடணும்னு சொல்லி நீ மனம் வச்சா மட்டும்தான் அது உனக்கான அந்த சமூகம் உருவாகும். அதுல கொஞ்சம் கூட ஒரு அக்கறை எடு. குலன் கதைங்கோ சார். இங்க விடிய காலமா 2 மணி. நான் இன்னொரு நாள் வாரேன். நான் ஜெகநாண்ட டாக்டர் நான் கீசன் கதைக்கிறேன். நான் உங்களுக்கு போன் பண்ணேன் டாக்டர், நீங்க எடுக்கல எடுங்க இருக்கா. நான் அந்த இது கதைக்கிறேன். மெசேஜ் போடுங்க வாட்ஸ்அப்ல. இப்ப 2 பேரும் அந்த முதல் இப்ப காயண்டு போட்டு கீசன் காயண்டு போட்டு வணக்கம். நான் ஓகே ஓகே நன்றி. நன்றி நன்றி டாக்டர். டாக்டர் வணக்கம். நான் சுவிஸ்லாந்து நெல்சன் கதைக்கிறேன். ஆரம்பத்திலேருந்து இந்த இவைகளோட உங்களுக்கு கதைச்ச எலெக்ஷன் டைம் எல்லாம் வேலை உங்களோட டெலிஃபோன் கதைச்சிருக்கேன். கணக்கா தானே இப்போதான் இடையில டெலிஃபோன் கதைச்சிருக்கேன். நாங்கள் உங்களோட லோயரோடையும் கதைச்சிருக்கேன், நக்காவோடையும். நாங்கள் அதான் சொல்கிறோம், சொல்லட்டும் 1000. ஆனால் எங்களுக்கு வெளியில் இருக்கிற இந்த இதில் இருக்கிற குரூப்பில் இப்போ இருக்கிற ஆட்களுக்கு தெரியுது யார் சரியாக செய்கிறாங்க, யாருக்கு ஆதரவு வேணுமான்னு சொல்லி. இப்போ இன்றைக்கு இப்போ நான் கதைக்க இல்லை என்னன்னு சொன்னால், இப்போ பார்க்க தெரியுது இந்த கூபுர ஆக்கள். நீங்கள் சொல்கிற அந்த நல்ல வசனம், அது எனக்கு பிடிச்ச ஒரு வசனம். இந்த கூபுர ஆக்கள் இருக்கிறாங்க தானே, இவ்வளவு நாளும் விட்டு போட்டு இப்போ ஒருத்தன் வந்த உடனே பயம் வந்துட்டு இவ்வளோங்கதா என்ன செய்ய போகிறேன். என்ன இப்போ ஸ்ரீதரன் எம்பிகிட்ட வந்து டாக்டர் நான் படித்தேன், நான் அவரை பற்றி நல்லா தெரியும் எனக்கு. ஓகே ஓகே. இல்ல அப்படி இருக்க அவையில எல்லாம் தங்கட குடும்பம் தங்கட இதுகளை செய்து கொண்டிருக்க நீங்க உண்மையாவே நேர்மையா பாதுகாப்பா இருந்து இதை செய்யுங்க. நான் இப்ப இந்த நான் கதைக்கிறேன் டாக்டர். ஓகே ஓகே ஓகேடா. நீ ராங்க ஓகே டைம் ஆகுது.